உரையாடல் பெண்கள் கல்வி கூடம் தேவை என்ற உரையாடல் கீழே அஸ்மா சஃப்னா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சொப்னா, விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் அஸ்மா? மார்க்க விஷயமா இல்ல உலக விஷயமா? மார்க்க விஷயம் எல்லாம் இல்லை, உலக விஷயம் தான் சொப்னா. என்ன விஷயம் சொல்லு. பக்கத்துல அவ ஒரு ரகசியம். நம்மோட ஒன்னா படிச்சால நஃபிசா, அவ பக்கத்தெருவுல உள்ள ஒரு மாச்சு முதல் பையனை கல்யாணம் செய்து விட்டாளாம். அஸ்தகுஃபிருல்லாஹ். நம்ம 3 பேர் ஒண்ணா தான் ஸ்கூலுக்கு போவோம். அவன் நல்லா படிச்சவாளாச்சா, அவள அப்படி செய்து விட்டா. என்னால நம்பவே முடியலையே. ஆமா சொப்னா, அவளோட அப்பா அம்மா 2 பேரும் அவளை செல்லமாக வளர்த்தாங்க. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, கூடவே செல்போனும் வாங்கி கொடுத்தாங்க. அதனால வந்தவளை தான் இது. அப்படியானா பெற்றோருடைய கடமை என்ன? ஆமா, அறவே தெரியாது. ஒரு பெண் பருவத்தை அடைந்து விட்டால் முகம், கை, கால் தவிர உடல் முழுவதும் மறைக்க வேண்டும். பார்வையை தாழ்த்தி நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கூறும் கட்டளை. இதைத்தான் நாம் நம்முடைய மக்தமா செல் படித்தோம். அவத்தான் மாசாவுக்கு வரவில்லையே. அது அவளுக்கு தெரியாமனதுக்கு யார் காரணம்? அவளோட பெற்றோர் தான் காரணம். அவங்க அவளை நாள்தோறும் மக்தமாசாவிற்கு அனுப்பியிருந்தா அவள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்திருப்பா. அதனால அவ தவறான பாதையில் போயிருக்க மாட்டா. அப்படியே நான் பெற்றோருடைய கடமை என்ன? குழந்தைகள் வளர்ந்து பேச தொடங்கிவிட்டால் அதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறகு படிப்படியா இஸ்லாமிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்பிக்க வேண்டும். பெற்றோருக்கு ஓத தெரியாவிட்டால் மாசாவிற்கு அனுப்பி ஓத வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு பெற்றோர் செய்தால் பிள்ளைகள் வழிகட்டு போக மாட்டா. புரிந்ததா? நன்றாக புரிந்தது. அப்படியே நான் உலக படிக்க பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாதா? அப்படி இல்லை, தாராளமா அனுப்பலாம். ஆனால் பெண் பிள்ளைகளை பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண் பெண் கலந்த படிக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதால் நிறைய ஆபத்துகள் உண்டு. அப்படியே நான் பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூல் எல்லா ஊரிலும் இல்லை, என்ன செய்வது? ஒவ்வொரு ஊரிலும் பெண்கள் கல்வி குணங்களை நாம தான் உருவாக்கணும். அது மட்டுமல்லாமல் மகளிர் அரபிக் கல்லூரியை நடத்தணும். அதில் படிக்கிற மாணவிகள் ஆலிமாக்களாகி நம் சமுதாய மக்களுக்கு தீன் பண்ணி செய்வாங்க. தம்மோட பிள்ளைகளையும் சர அத்துபடி வளர்ப்பாங்க. இதையெல்லாம் நாம் இப்ப யாரிடம் சொல்வது? இங்கே ஆலிம்கள், ஜமாத் நிர்வாகிகள், ஊர் மக்கள் அனைவரும் இருக்காங்க. அவங்க முன்னிலையில் சொல்வோம். அவங்க பெண்கள் கல்வி கூடங்களை உருவாக்க முயற்சி செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். பெண்கள் கல்வி கூடங்களை அமைக்க அனைவரும் முயற்சி செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.